ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா. நான் உங்கள் மலை. இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க எங்கள் ஏரியாவில். அந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, வந்து காப்பு கட்டுற விழா. காப்பு கட்டி இந்த கொடியேற்றம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து யாக வளர்த்து அந்த ப்ராசஸிங்லாம் போச்சு. யாக வளர்த்து அந்த ப்ராசஸிங்ஸ்லாம் போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கோமாதா பூஜை. லேடிஸ் தான் பண்ணணுமா? பெண்கள் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. ஐயரே சொன்னார் பெண்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெண்கள் தான் மகாலட்சுமி அம்மா. மகாலட்சுமி ஆனால் மேக்ஸிமம் பார்த்தா பெண்கள் தான் சொல்கிறாங்க. மகாலட்சுமினா பெண்கள் பெண்கள் தான் பண்ணணும், வேற யாரும் ஜென்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த கோமாதா பூஜைக்கு வந்துட்டு நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற லேடிஸ் எல்லாருமே வந்துட்டு அதில் எல்லாருமே வந்தாங்க. அப்போ வந்துட்டு இந்த கோமாதா பூஜைக்கு வந்து இருக்கிற லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணோம். இப்போ வந்துட்டு மாட்டுக்கு வந்துட்டு இந்த சந்தனம் வைக்கிறது, அப்புறம் அந்த கோமாதாவுக்கு என்னென்ன பூஜை பண்ணணுமோ அதெல்லாம் ஐயர் வந்து பக்கத்துலேயே இருந்துட்டு வந்து சொன்னாங்க. அதே மாதிரியே நாங்களும் ஒன்று ஒன்றா பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சந்தனம் கும்பம் வைக்க சொன்னாங்க, அப்புறம் விபூதிலாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்துட்டு மாலையெல்லாம் போட்டு புது வேஷ்டி அந்த கோமாதா பூஜைக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஐயர் சொல்ல நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பந்தக்கால் நடுறது, முகூர்த்தக்கால். அந்த மரத்துக்கு அது என்ன மரம்? கொடிமரம் தான். அது என்ன மரம்? அந்த மரப்பேரு இது மூங்கில் மரம் தான், பச்சை மரம் தான். அதே ஒரே மரமாக ஹைட்டு, சரியான ஹைட்டு. அந்த மரத்துக்கும் வந்துட்டு நல்லா மஞ்சள்லாம் பூசி கனவு வந்துட்டு சந்தன கும்பம் வச்சு, அப்புறம் அந்த தலவுல வந்துட்டு மாயிலை என்னென்னமோ நவதானியம்லாம் வச்சு கட்டி எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான பூஜை வேறு தனியாக நடந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்குறது வந்துட்டு கோமாதா பூஜை தான். அந்த பூஜை இன்னும் முடியலை. இப்போ வந்துட்டு 2 பேர்த்தையும் அம்மாவையும் பையனா பொண்ணான்னு தெரியலை அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பூஜையெல்லாம் பண்ணோம். எல்லா லேடிஸுமே சேர்ந்து தான் பண்ணோம். நீங்களே பாருங்கள். அப்புறம் என்னைக்கு திருவிழான்னா, என்னைக்கு கும்பாபிஷேகம்? 23/2/2025 வெள்ளி, சனி, ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமை தான் வந்துட்டு கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகத்துக்கு அன்றைக்கி இந்த சுற்றி இருப்பாங்கள்ல, இந்த ஏரியா சுற்றி இருக்கவங்க யாராக இருந்தாலுமே வந்து கலந்துக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பிறவி மனித பிறவி ஆயிட்டாலே ஒரு 12 கும்பாபிஷேகம் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு உங்கள் யாருமே என் பக்கத்தில் வந்துட்டு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா போய் கலந்துக்கங்க. அந்த தண்ணி வந்து தண்ணி ஊற்றுறது பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த கர்டர் வர்றதெல்லாம். ஆனால் எங்களுக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு உண்மையிலே. எல்லாத்துக்குமே சில கோயிலெல்லாம் பார்த்தோம்னா தண்ணி ஊற்றுறக்கே அந்த கர்டர் வர்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் காப்பு கட்டுறதுக்கே கர்டர் வந்துச்சு. என்னங்க ஐயர் சொன்னார். அது பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப எனக்கெல்லாம் அப்படியே உடம்பு அப்படியே சிலுத்துருச்சு அதை பார்த்த உடனேயே. அது என்னமோ அந்த தெய்வமே வந்து நம்மளை வந்துட்டு வாழ்த்துற மாதிரி, என்ன தெய்வம் இருக்குன்றதுக்கு வந்து சாட்சி வந்துட்டு அந்த கருடர் வர்றதா. கோயில் வந்து புது கோயில், இந்த ஏரியாவுக்கே புதுசா கட்டியிருக்காங்க. விநாயகர், சஷ்டி விநாயகரும் முருகரும் 2 தெய்வம். முருகரும் விநாயகரும் 2 பேருமே அண்ணன் தம்பி 2 பேருமே இங்கே இருக்காங்க. இதுதான் எங்கள் ஏரியா. சும்மா அப்படியே லைட்டாக தெரியும். நாங்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்கோம். கும்பாபிஷேகத்துக்கு ஃபுல்லாக வீடியோ போடுவோம், ஃபுல் கவரேஜ் போடுவோம். ஏன்னா கும்பாபிஷேகத்துக்கு நல்லா பெருசாக நடக்கும். இது வந்து சிம்பிளாக ஒரு பூஜை தான். அதனால வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் வேலை இருந்ததுனால எடுக்க முடியல அதிகமாக எடுக்க முடியல. சொல்லப்போனால் நிறைய ஐயர் பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இருந்தார். பெண்கள்லாம் வெயில் வேற ஓவர். அதனால வந்துட்டு கொஞ்சம் சீன் தான். இப்போ வந்துட்டு கோமாதா பூஜை ஐயர் சொல்ல பண்ணிட்டு இருக்கோம். பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு. அப்புறம் இந்த சுற்று வட்டாரத்தில் யார் இருந்தாலும் சரி இந்த கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கங்க. சாமியோட அருள் பெற்று எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், அவ்வளோதான். எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நமக்கு நல்லது. அப்புறம் எங்கள் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாங்கள் போகிற வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பூஜை போய்கிட்டு இருக்கு, கோமாதா பூஜை போய்கிட்டு இருக்கு. கோமாதாவுக்கு பழம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டுருச்சு சாப்பிட்டுருச்சு. பாவம் பசி. அதை கூட்டிகிட்டு போகிறதுலையே இருந்தார்.
அப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. எங்க கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்களா? கோயிலில் கூட்டிகிட்டு போனாங்க. அதான் நம்ம புது வீட்டுக்கு வந்து எப்படி பண்ணுவோமோ வீட்டுக்கு பண்ணுற மாதிரி தான் அந்த கோயிலுக்கு அதே மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. இது புது கோவில்ன்றதுனால கோமாதா பூஜையெல்லாம் நடந்துச்சு. அதான் நான் கேட்டேன், இன்னும் இது கும்பாபிஷேகத்துக்கு இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு. இது புது கோயில்ன்றதுனால இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த ஏரியாவே புது ஏரியா, ஊரே புதுசாக உருவாயிருக்கு. ஆமாம், எங்களுக்கு எங்கள் ஏரியா கோயில் எங்கள் ஏரியாவுக்குன்னு இந்த கோயில் என்ட்ரன்ஸில், எங்கள் ஏரியா என்ட்ரன்ஸ்லேயே இந்த கோயில். இருக்கிற லேடிஸ் எல்லாருமே இங்கே தான் இருந்தோம். நல்லா இருந்துச்சு அன்னைக்கு, கொஞ்சம் ஜாலியாக. சொல்லப்போனால் வந்துட்டு எல்லாருமே அன்னைக்கு தான் மீட் பண்ணியிருக்கோம். எல்லாரும் காலில் போனால் எல்லாரும் கம்பத்தை தூக்கிட்டு போகிறாங்க. இல்லைங்க, இந்த ஏரியாவில் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டதே அன்னைக்கு தான். சொல்லப்போனால் நாங்கள் காலையில் 8 மணிக்கு இந்நேரம்லாம் இவங்கெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படின்றதே எனக்கே அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. அதிகமாக மீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆமாம், காலைல போனால் நைட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு வந்தாலும் வீட்டு வேலை தான் சரியாக இருக்கும். பரவாயில்ல, இந்த மாதிரி நடந்தது எல்லாருமே பேசிக்கொள்ள, அதில் இது பேசி பழகிறதுக்கான ஒரு சான்ஸ் தான். என்ன எல்லாருமே யார் யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு இதாக தெரிஞ்சிச்சு. மணி என்ன சிரிக்கிறாங்க. இப்போ அங்கே கொண்டு போகிறோம் அந்த ஊன்றதுக்கு. அந்த இது நடுற டைமில் வந்து வீடியோ எடுக்காமல் போயிட்டோம். இப்போ அங்கே போயிட்டு வந்துட்டு நீங்கள் போட்டீங்கல்ல நவதானியம் போட்ட அது அந்த கிளிப்ஸ்லாம் இருக்கு. கம்பம் ஊண்டுவாங்கல்ல, அந்த நான் வந்துட்டாங்க. அப்போ எடுக்கலை, ஊன்றதுல எல்லாம் பிடின்னு சொன்னாங்களா. அப்போ நான் அங்கே வந்துட்டேன். ஜென்ஸ் எல்லாம் வந்து பிடிங்க அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ நான் அங்கே வந்து சரி அந்த நம்மளும் சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக நான் அந்த கம்பத்தை வந்து பிடிச்சி ஊன்றப்போ அங்கே போயிட்டேன். இப்போ செல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே வந்துட்டு இது ஃப்ளக்ஸு ஸ்ரீ நவசக்தி விநாயகர், சஷ்டி முருகன், சஷ்டி விநாயகர்னு சொல்லிட்டோம். ஸ்ரீ நவசக்தி விநாயகர், ஸ்ரீ சஷ்டி முருகன் கும்பாபிஷேக விழாவிற்கு வந்துட்டு எல்லாருமே கலந்துக்கணும். எல்லாரும் வாங்க, சாமியோட அருள் பெற்று எல்லாருமே நல்லா இருக்கும். நலமும் வளமும் பெற்று எல்லாருமே நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. அதையும் அவங்க எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பூஜை. இதில் வந்துட்டு இந்த மூர்த்த கால் ஊன்றதுக்கு நார்மலாக இந்த ஃபங்க்ஷன்னா இந்த மூர்த்த கால் ஊண்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பால் நல்ல விசேஷமாக தான் மூர்த்த கால் ஊண்டுவாங்கல்ல. ஃபஸ்ட்டு வந்து சின்ன குழந்தை தான் போடணும், அது பொம்பளை பிள்ளை தான் பண்ணணும்னு சொன்னாங்க. சரணு போடலாம்னு சொன்னப்போ இல்லை பொம்பளை பிள்ளை தான் போடணும்னு சொன்னாங்க. சரி பொம்பளை பிள்ளை போடட்டும் அப்படின்ட்டு போட்டாங்க. ஃபஸ்ட்டு குழந்தை தான் பார்த்துக்க, பெண்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதான் ஐயரே சொன்னார், ஃபஸ்ட்டு எந்த விஷயமே லேடிஸ் தான், லேடிஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்படின்னால லேடிஸ் தான் ஃபஸ்ட்டு போடணும்னு சொன்னாங்க. அதனால அப்புறம் லேடிஸாக தான் எல்லாமே போனாங்க. இருக்கிற எல்லாருமே வந்துட்டு எல்லாமே பண்ணோம், நல்லா இருந்துச்சு. இப்போ ஐயர் சொன்னார், ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த தீர்த்தத்தை இது பண்ணணும், அதுக்கடுத்து பால் இது பண்ணணும், அப்புறம் அந்த விதப்பு நவதானியம்லாம் ஊற வச்சு ஃபஸ்ட்டு வந்து பால், அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு வந்து தீர்த்தம், அதுக்கடுத்து பால், அப்புறம் நவதானியம், அதுக்கப்புறம் இந்த காசு சில்லற காசு போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக லேடிஸு, ஜென்ஸ் ஒருத்தவங்க எடுத்தது மட்டும் தான் கவர் பண்ணியிருந்தீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ எல்லாருமே அதை பண்ணோம். இனி நானும் வருவேன், நானும் பண்ணுவேன். எல்லாருமே பண்ணாங்க. யாருமே வந்துட்டு பாரபட்சம் இல்லாமல் எல்லாருமே மன நிறைவோட எல்லாமே பண்ணணும். ஹாப்பியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த எல்லோ கலர் புடவை பிரியா வருகிறாள். நான் பார்த்தேன் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க, ஏன்னா நான் தான் கடைசியாக நின்றுல, அதனால எனக்கு தெரியல. அப்புறம் அந்த அக்கா சொன்னார்ல, ஐயர் சொன்னார், நாங்கள் கடைசி அந்த கம்பு எவ்வளோ நீளம் தெரியுமா, லாஸ்ட்டாக இருந்ததுனால தெரியலை. அப்புறம் கிட்ட கந்தோன்னா அந்த அக்கா சொன்னாங்க, மாலாக்கா சொன்னாங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் அதே மாதிரி பண்ணோம். முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும், பின்னாடி இருந்தவங்களுக்குலாம் தெரியாதுல்ல, சொன்னால் தானே தெரியும். பண்ணோம். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பந்தக்கால் ஊண்டு நாங்கள் அந்த ஊண்டுற கிளிப்ஸ் எடுக்கலை, அதை எடுக்கலை. அதுக்கப்புறம் நட்டதை பார்ப்பீங்க. ஊண்டி வச்சாச்சு, அவ்வளோதான். எல்லாருமே வந்துருங்க.
23ஆம் தேதி 23/2 ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே